வணக்கம். 249 வருஷம் ஆயிடுச்சு. என்னது? ஜூலை 4th 1776 இது அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். இன்னையோட ஆல்மோஸ்ட் 249 வருஷம் முடிஞ்சு 250வது வருஷத்துக்கு போகிறாங்க. நல்லது, வாழ்த்துக்கள். அண்ட் பார்க்கலாம் இவங்க எப்படி சர்வைவ் ஆக போகிறாங்கன்றது. 250 years இஸ் அ பிக் இயர், ரைட்? நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் நான் ஆன்லைன்லேயும் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். டிக்ளேர் பண்ணது ஒன்று, டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டாங்க. டிக்ளரேஷன் இந்த ஜூலை 4th அன்னைக்கு பண்ணாங்க. தட் இஸ் மோஸ்ட்லி ஃபார் அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன்ஸ். ஏன்னா அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கோசரம் சொல்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் எங்கேயுமே பார்க்க முடியல. பட் கேன் இதை பற்றி நிறைய இடத்துல ஹிண்ட் பண்ணியிருக்கிறாரு. கேன் இருந்த பீரியடில் 1908 அந்த சமயத்தில் 19வது ஆண்டுலேருந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 20-25 வருஷம் யூஎஸில் அஸ்ட்ராலஜி வாஸ் எ க்ரைம். ஸோ அஸ்ட்ராலஜின்னு சொன்னால் தூக்கி உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஹி ஹஸ் ஹிண்டட் சம்வேர். எனிவே, அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி நான் பேசலை, இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பேசலை. லாஸ்ட் 2-3 டேஸாக மார்க்கெட்டில் இல்லை. அண்ட் ஃபுல் டேட்டாஸ் இல்லாத கதை சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. நாளைக்கு எப்படியா இருந்தாலும் லீவு, 2 நாள் லீவு. ஸோ நாளைக்கு வீடியோ போடும்போது நிறைய விஷயத்த அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம்? 2 விஷயம். ஒன்று இந்த ஜனா ஸ்ட்ரீட், ரைட்? இது ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இவங்க என்ன பண்ணாங்க அதை பற்றி ஒரு குட்டி பேச்சு. எப்பயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மோர் ஆஃப் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அண்ட் அதை பேஸ் பண்ணி உலக பொருளாதாரம்ன்றது நம்ம பேசுகிறோம். அண்ட் ஏன் அமெரிக்காவுக்கு கொம்பு முளைச்சிருக்கு நினச்சி பாருங்களேன். க்ளோஸ் டு அபவுட் ஒரு 100 கண்ட்ரிக்கு அப்படி விரல் விட்டு ஆட்டுறாரு ட்ரம்ப்பு, ரைட்? எத்தனை மனுஷன் விரல் வச்சுருக்கான்னு தெரியல. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 70-75 கண்ட்ரி கை கட்டி அவங்கள்ட்ட நிற்கிறாங்க, பேரம் பேசுகிறாங்க. இப்போ சைனா ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கலாம், அமெரிக்காவை ஒதுக்கலாம், அவனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம சாங்ஷன்ஸ் போடலாம் ஒரு சைடு சைனா பேசினாங்க. பட் யாருமே அதுக்கு போகல. யூஎஸ்ட உட்காந்து நெகோஷியேட் பண்ணணுன்னு தான் விருப்பப்பட்டாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வியட்நாம், ரைட்? வியட்நாம்லேருந்து யூஎஸ்க்கு எது எக்ஸ்போர்ட் பண்ணாலும் 0% இருந்துச்சு. அண்ட் யூஎஸ்லேருந்து வியட்நாம்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அது நிறைய தடை போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்கு டாக்ஸேஷனும் இருந்துச்சு. இப்போ வியட்நாம்லேருந்து எந்த பொருள் யூஎஸ்க்கு போனாலும் 20% டேக்ஸ். பாயிண்ட் 1. சைனாக்காரன் வியட்நாம் வழியாக யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சைனாக்காரங்க கோல்மால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி பொருட்கள் அதுக்கு 40% டேக்ஸ். ஆனால் யூஎஸ் வியட்நாம்குள்ளே எது எக்ஸ்போர்ட் பண்ணாலும் 0% டேக்ஸ். அப்போ என்ன மாதிரி நெகோஷியேட் பண்ணியிருக்காங்கன்றது யோசனை பண்ணி பாருங்கள். பல வருஷமாக வியட்நாம் யூஎஸ்க்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயின்லி இன்டு டெக்ஸ்டைல், ஷூஸ், ரைட்? எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியாது, நிறைய ஷூ ப்ரொடக்ஷன்ஸ் வியட்நாமில் நடந்துகிட்ருக்கு. ஸோ வியட்நாமில் யூஎஸ்க்கு நிறைய ஷூஸ் போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்து பாருங்கள். இன்றைக்கி இவர் முழிச்சிட்டு அதை தடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ ஃப்ரான்ஸ் ஆகட்டும், ஃப்ரான்ஸ் லிட்ரலி ஆஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் யூஎஸ் செட் நோ. அண்ட் இந்தியா சீரியஸாக ஃபுல் டைமாக எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நெகோஷியேஷன் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரியும் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரிட்டன் ஏற்கனவே சைன் பண்ணியாச்சு. சைனா ஏற்கனவே சைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஃபுல்லாக சைன் பண்ணல, ஏதோ ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட் ட்ரம்ப் சொல்கிறாரு முடிஞ்சிருச்சுன்றாங்க. பட் சைனா செட் இன்னும் அன்ஃபினிஷ் ஜாப்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக அவர் சொன்னார் ரொம்ப நல்லா டீல் போயிட்டுருக்குன்றது ஒரு நியூஸ் ட்ரம்ப் சொல்கிறாரு. அடுத்த நாளே அடுத்த நியூஸ் வருது, இல்லை அக்ரி எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்கு பண்ணுறதுல சில இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி பேச்சு வருது. அடுத்தது இந்தியா ஹஸ் ஸ்டாப்டு மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஃபுட்டு. இதை இந்தியாவுக்குள்ளே பேண்டு, எங்கள் ஊர்லேயே நாங்கள் அலோவ் கிடையாது ஒரு பேச்சு வச்சு. ஆனால் இது எங்கே நிற்கும்ன்றது தெரியாது. இன்னமும் ரகசியமாக தான் போயிட்டுருக்கு. என்றைக்கு தெரியும்? ஜூலை 9ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சாகணும் டேட்டு, ரைட்? ஜூலை 9னா நம்மளுக்கு ஜூலை 10ன்னு வச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த ஆட்டம் போகுன்னு தான் நம்ம சொல்லிடணும். இப்போ ஏன் யூஎஸ்க்கு இவ்வளோ மரியாதைன்னு சொன்னால், நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஊரில் பயங்கர பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஆனால் டெய்லி யூஎஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டுருக்கு. கொஞ்சம்லாம் இல்லை, டெய்லி 300-400 பாயிண்ட் ஏறிட்டுருக்கு.
உள்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நேற்று தலைவர் வந்து கார்ப்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ கார்ப்பரேட் டேக்ஸை குறைக்கும் போதும் ரைட், அவர் கார்ப்பரேட் டேக்ஸும் குறைக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைக்கணும், நான் க்ரோத்தை எடுத்துகிட்டு வரப்போகிறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனம் ஒரு கண்ட்ரி பண்ணி செம்மையாக அடி வாங்கியிருக்கு டர்க்கி. நீங்கள் போய் டர்க்கியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். டர்க்கி இப்போ இருக்கிற பிரசிடெண்ட் வந்து வரும்போதும் அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவர் வந்து கார்ப்பரேட் டேக்ஸை கட் பண்ணார் ஒன்று, ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக குறைச்சார். இன்ஃப்ளேஷன் எங்கே போய் நிற்கிது? அஃபீஷியல் இஸ் 42%. இதே இதுதான் வந்து ட்ரம்ப் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. ட்ரம்ப் வந்து கார்ப்பரேட் டேக்ஸை வந்து 25% எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் எங்கே வருது? டாலர் இண்டெக்ஸ் அடி வாங்கிட்டு இருக்கு. 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கு. அப்போ டாலர் இண்டெக்ஸ் அடி வாங்குதா இல்லையா? டாலர் இண்டெக்ஸ் அடி வாங்குதுன்னு சொன்னால் அவங்களோட கரன்சி வீக் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் அரௌண்ட் 100ல் இருக்கும்போதே நம்ம வந்து சொன்னோம் 98 உடச்சிச்சுன்னா அதோட டார்கெட் 88ன்னு. அப்போ டாலர் இண்டெக்ஸ் எவ்வளோ தூரம் வீக் ஆக போகுதுன்றது யோசனை பண்ணி பாருங்கள். டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கமாடிட்டி, கோல்டு, சில்வர், ஆல் மெட்டல்ஸ் மேலே ஏறப்போகுது. இது ஒரு சைடு மனசில் ஞாபகம் வச்சுங்க. இப்போ யூஎஸ் பற்றியே எடுத்துக்கலாம். டெய்லி யூஎஸ் மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டே போகுது. நம்ம வந்து ட்ரம்ப்பை வந்து கேனையன், கிறுக்கன், பைத்தியகாரத்தனமாக நிறைய பண்ணிகிட்ருக்காங்கன்றது ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறமா, ஜனவரி மாதம் வந்ததுக்கு அப்புறமா யூஎஸ் மார்க்கெட் எவ்வளோ ஏறி இருக்குன்றது கொஞ்சம் அப்படியே போய் சார்ட்டை போய் செக் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு தெரியும் ஹவு மச் பர்சன்டேஜ் இட் ஹஸ் கான் அப். ஒன்று, யூஎஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் நிற்கிது. யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோன்னு தெரியுமா? இட் இஸ் $63.8 trillion. 64 ட்ரில்லியன்னு வச்சுங்களேன், 0.2 தானே, $64 trillion. சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட மார்க்கெட் கேப் எவ்வளோவில் இருக்குது? 5.3ல் இருக்குது. அவன் 64ல் இருக்கிறான், நம்ம 5.3ல் இருக்குது. அப்போ நினச்சி பாருங்களேன் சைஸ். இட் இஸ் 12 times they are bigger. சைனா எவ்வளோவில் இருக்குது? 17.2 இருக்குது. யூரோப்பியன் யூனியன் எவ்வளோ இருக்குது? $18.8 trillion இருக்குது. ஜப்பான் 7 trillion. இப்போ யூஎஸ் வந்து 64 இருக்குது. யூரோப்பியன் யூனியன், சைனா, ஜப்பான், இந்தியா, ரைட்? இந்த 4ம் சேர்த்தா கூடயும் நம்ம 48 தான் இருக்கிறோம். அதாவது சைனாவுக்கு அடுத்த 4 கண்ட்ரீஸை நம்ம சேர்த்தாலும் அவனுக்கு ஈக்குவலண்ட்டாக வரல. 6 கண்ட்ரீஸை சேர்த்தாலும் அவனுக்கு ஈக்குவலண்ட்டாக வரல. யூரோப்பியன் யூனியனே ஒரு 10-15 கண்ட்ரி இருக்குது. அப்போ ஜஸ்ட் இமேஜின் த சைஸ். தே ஆர் மதர் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட். அப்போ யூஎஸோட எக்கானமி வந்து சைஸ் எவ்வளோ பெருசுன்னு இருக்குது. அவன் மிரட்ட மாட்டானா? சத்தியமாக மிரட்டுவான். நம்ம படிஞ்சு தான் போகணும். வியாபாரம்னு சொன்னால் நம்ம படிஞ்சு தான் போகணும், வேறு வழியே கிடையாது. சைனா வந்து இப்போ மிரட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 சமயத்தில் ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை வந்தப்போ அந்த ரேர் எர்த்தை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணோன்னே ஜப்பான் அமுங்கி போச்சு. ஆனால் யூஎஸ் இது மாதிரி அடங்குமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அடங்கி தான் ஆகணும் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சைனா ரேர் எர்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால அந்த மேக்னெட்ஸ் இருக்குல்ல ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு, ஒன்று சேட்டலைட்ஸ்க்கு, மிசைல் சிஸ்டம்க்கு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஒன்று ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், யூஎஸோட டிஃபென்ஸ் ஸ்டடி வந்திருக்கு. கிரிட்டிக்கல் முக்கியமான விஷயத்தில் இதெல்லாம் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் வந்து மிசைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அந்த மிசைல் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பார்ப்போம்? என்னோட எதிரிகள் ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஏன் தேஜஸை வந்து நம்ம ஊரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா வார் சமயத்தில் வந்து சில மேனிப்புலேஷன்ஸ் நடக்கலாம், கிரிட்டிக்கல் சமயத்தில் வந்து நிப்பாட்டலாம். ஸோ அது மாதிரி விஷயம் ஆகிடக்கூடாதுன்றக்கோசம் தான் நம்ம வந்து ஆல்வேஸ் வி ஆஸ்க் ஃபார் தி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். அப்பா நீ ஒன்றும் பண்ண வேணாம், டெக்னாலஜி என்கிட்ட கூட நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்றது இது நடந்துகிட்ருக்கு. இப்போ யூஎஸில் வந்து 9.3% யூஎஸில் இருக்கிற முக்கியமான டிஃபென்ஸ் இருக்குல்ல, இந்த B-2 பாம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை F-35 ஆகட்டும், இல்லை அவங்களோட மிசைல்ஸ் ஆகட்டும், பேட்ரியாட்டிக் சிஸ்டம் ஆகட்டும், அது மாதிரி ஒரு முக்கியமான சிஸ்டமில் ஆல்மோஸ்ட் 10%, 9.3 டு பி ப்ரிசைஸ், சைனீஸ் இன்புட் தேவைப்படுது. அப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நான் வந்து சைனா கூட சண்டை போடணும்,
அதாவது யூஎஸ் வந்து சைனா கூட சண்டை போடணும்னு சொன்னால் அப்படி பிடிச்சா என்ன ஆகும், யூஎஸோட நிலைமை என்ன ஆகுன்றது நினச்சி பாருங்கள். திஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்னிங் அட் யுக்ரைன், திஸ் எக்ஸாக்ட்லி இட்ஸ் ஹேப்னிங் இன் ரஷ்யா. ஸோ யூஎஸும் வந்து இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிற்குது. ஸோ யூஎஸ் வந்து இந்த சுச்சுவேஷன் விட்டு வெளியில் வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இமீடியட்டாக வர முடியுமா? கஷ்டம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அந்த ஊரில் வந்து எதாக இருந்தாலும் காசு கொடுத்து நிறைய விஷயத்த வாங்கலாம். நம்ம ஊரில் நடந்த விஷயம், கூடங்குளம் போராட்டம் நடந்தது வந்து வேற ஒரு நாட்டுக்கோசரம் போராட்டம் நடந்தது. ஸ்டெர்லைட் விஷயமும் அதே மாதிரி தான். நான் சொல்லப்பா, இது ரிப்போர்ட் அவைலபிள் இருக்குது, பப்ளிக் டொமைனில் இருக்குது. ஸோ இந்த டெமோக்ரஸின்ற பேரில் சில ஆட்கள் பணத்தை வாங்கி இது மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே நடக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சைனாலேயோ ரஷ்யாலேயோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கம்யூனிசம், ரைட்? ஸோ அவங்க வந்து கிடையாது, டப்புன்னு தூக்குனாங்களா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் பாசிபிள். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு எல்லா கண்ட்ரியும் யூஎஸ்ட வந்து பணிஞ்சு போகிறதுக்கு மெயின் ரீசன். ஏன்னு சொன்னால், நீ நம்மளாம் வியாபாரம் கொடுக்க வேணாம், நீ எனக்கு கத்திரிக்காய் கொடுக்காதுப்பா, நான் அங்கேருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. 2018 ட்ரம்ப் வந்தப்போ சைனாவை அடக்கணும்னு பார்த்தாப்புல. 2025 வந்து ட்ரம்ப் வந்தப்போ சைனா அடங்கிடுச்சு, ஆனால் இந்தியா வளரக்கூடாது, அந்த வளர்ச்சி வந்து யூஎஸ்க்கு வரணும்னு பார்த்துட்டு இருக்காப்புல. சில விளையாட்டு இது வந்து இன்டர்நேஷ்னல் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், ரைட்? இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு ஆல்வேஸ் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு, ரைட்? அந்த மீட்டிங்கில் வந்து சைனாவை வந்து they didn't mention about this terrorism attack. அப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ எது நடந்தாலும் அவங்க கண்ட்ரியை வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துக்கிறாங்க. ஏன் குவாட்ஸ் எடுத்துங்களேன், இது வந்து இந்தியா, ஜப்பானு, யூஎஸ், ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. அவங்க கூட they didn't allow India to mention Pakistan as a terrorist country. Everybody wants to manage. ஏன்னு சொன்னால், இந்தியா வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு சொன்னால் பாகிஸ்தான் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூஎஸ் வில் நாட் பி ஏபிள் டு பேலன்ஸ், ரைட்? ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட சுயநலத்தை பார்த்துக்கிட்டுறாங்க. அப்போ இந்தியாவும் சுயநலத்தை பார்த்து தானே ஆகணும். எனிவே, வி வில் நாட் கோ இன் டு தட். ஏன் யூஎஸ் நான் எப்பயுமே மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால், யூஎஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 64 ட்ரில்லியன் இருக்குது. அடுத்த 5-6 கண்ட்ரி எடுத்தால் கூட 50-55 தாண்ட மாட்டேங்குது. அப்போ யூஎஸ்ட அவன் கேட்குறத வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறதோட அவங்கள்ட்ட நெகோஷியேஷன் பவர் ஜாஸ்தி இருக்குது. நம்ம வந்து மலேசியா வந்து காஷ்மீர் விஷயத்தில் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு மலேசியாவில் வந்து ஆயில் வாங்குறதை நிப்பாட்டணும், பாம் ஆயில் நிப்பாட்டி டக்குன்னு இந்தோனேஷியாவில் வாங்கணும். மலேசியாவில் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து கமுந்துச்சு. இதே வேலை தானே நம்மளுக்கும் பண்ணுவான். நம்ம ஒருத்தருக்கு பண்ணும் போதும் அவனும் நம்மளுக்கு பண்ணுவானா, பண்ண மாட்டானா? மால்தீவ்ஸை நம்ம பண்ணோம், டர்க்கியை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதே தானே ஒவ்வொரு நாடும் பண்ணோம், ரைட்? நம்ம பண்ணால் ஓகே, நம்மளோட பலத்தை காட்டுறோன்றோம். இதே இது மற்றவங்க பண்ணும் போதும் ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷனில் ஒரு சில இடத்துல நம்ம கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து மெயின் இஷ்யூஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த விஷயத்தினால தான் நான் வந்து ஆல்வேஸ் யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணுது இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து அந்த சைடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்தியன் மார்க்கெட் எப்படி வளரும்? இந்தியன் மார்க்கெட் சூப்பர் டூப்பராக வளரும். இதுக்கான ஏன் வளரும்ன்றது நாளைக்கு இல்லை மண்டே அன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நான் போடுறேன். ஏன் இந்தியாவுக்குள்ளே வந்து பெரும் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன் அதில், ரைட்? இப்போ ஜனா ஸ்ட்ரீட்ன்றது ஒரு கம்பெனி இயர் 2000 வந்து ஃபார்ம் பண்ணிச்சு, யூஎஸில் இருக்குது. 2600 பேர் அந்த கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க. அவங்க வந்து உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், ரைட்? செகண்ட்ஸில் இப்படி ஆர்டர் போடுவாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஆர்டர் போடுவாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இந்தியாவில் வந்து பயங்கரமான ட்ரேடிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் லாஸ்ட் ஒரு 8-9 மாதமாக இந்த கம்பெனியை பற்றி சொல்கிறாங்க. இவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்கன்றதும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. 4800 crores வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஏன் வந்து அவனை வந்து கேஸ் எடுக்காத இருக்கீங்க? ஏன் அவனுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து எதுவும் டிக்ளேர் பண்ணல? யூஎஸ் கம்பெனினால டிக்ளேர் பண்ணலையா? இப்போ பேன் பண்ணியிருக்கிறாங்க. அவனுக்கு வந்து இந்தியாவில் வந்து 4 கம்பெனி வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். 2 வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனி, 2 வந்து டொமஸ்டிக் கம்பெனி. அப்போ ஏன் அவனுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கல? பாயிண்ட் 1. பாயிண்ட் 2,
ஆப்ஷன்ஸில் பூந்து விளாண்டுருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸாக. எப்பயுமே வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்னு சொன்னாவே ஆப்ஷன் ட்ரேடிங் தான் போவாங்க. ரைட். தலைவர் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் ஆப்ஷன்ஸில் மட்டுமே 43,289 crores. ஸோ 290 கோடியை விட்டுருங்க, 43,000 crores வந்து அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க 2 வருஷத்தில் ஆப்ஷன்ஸில். இப்போ நினச்சி பாருங்களா, வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் மணி தே ஹவ் மேட். ஃபியூச்சர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 7,500 crores வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7,496 crores வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4 கோடி தானே சேர்த்துங்க, 7,500 crores வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து 36,503 crores வந்து லாபம் பார்த்துருக்குறாங்க. பெரிய பணங்க, சாதாரண பணம் கிடையாது, பெரிய பணம். இதில் கொஷின்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது வந்து 4,800 crores. இதில் அவங்க மேனிப்புலேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தே கால் இட் ஆஸ் அ பம்ப் அண்ட் டம்ப். ஷர்ன்னு மேலே எடுத்துகிட்டு போய் அந்த லெவலில் விட்டுறது, அங்கேருந்து கீழே வரும். இட்ஸ் அ பியூர் பம்ப் அண்ட் டம்ப் மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மர்டர் கேஸ் நடந்துச்சு, ஒரு போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. பட் ஆக்ஷன் என்ன எடுத்தீங்க, அது கேட்கணும்ல. ஸோ இதுதான் வந்து மேட்ரு. ஸோ இப்போ பார்க்க வேண்டியது செபி ஒன்று, ரெண்டாவது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, தேர்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட். இவங்க வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களான்றது ஃபஸ்ட்டு கேள்வி. இன்னொன்று கேள்வி நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஜென்ரல் பப்ளிக் இன்க்ளூடிங் டிஐஐஸ், ரைட், ட்ரேட் பண்ணுற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவில் வந்து பார்க்க முடியும். பட் எஃப்ஐஐஸ் பண்ணுற டேட்டாஸ் வந்து ஈவினிங் 6:37 தான் வந்து மர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கோ இல்லை ஃபியூச்சர்ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டாஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்ற வேல்யூ இருக்கும். ஒரு 4 மணி 5 மணி 5:30 மணி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஒரு வேல்யூ காட்டும். 7 மணிக்கு மேலே பார்த்தா இன்னொன்று வேல்யூ காட்டும். ஏன்னு சொன்னால் 6:30 மணிக்கு மேலே எஃப்ஐஐஸ் பண்ணுற டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறாங்க. நல்லா இருக்குல்ல கதை. நம்ம பண்ணுறதுலாம் அவன் பார்ப்பானா, அவன் பண்ணுறத வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டே தான் நம்மளுக்கு பார்க்கணுமா. இது யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் இல்லை செபியில் வந்து கேட்கணும். நான் கேட்கலாமே சொல்லலாம், ரைட். நானும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன், எல்லாம் கும்பலாக ஒரு ரைஸ் பண்ணால் நல்லது, சரியா? எனிவே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் ஒரு மார்க்கெட் ரிலேட்டட், மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சார்ட்ஸ் வச்சு நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.